ஹலோ கைஸ், எல்லாருமே பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் எல்பிஓ நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. எஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 18 months ஆஃபீஸர் லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இது வந்து ரெகுலர் பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கலாம். பட் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ப்ரைவேட் பேங்க் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா எஸ், இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கானது தான். ஜஸ்ட் 18 monthsக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யார் யாருக்கெல்லாம் இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கு முன்னாடி லைக் 2024 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ ஜாம் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன். ஏன்னா வேக்கன்சி நல்ல வேக்கன்சி, காம்படிஷனில் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு கண்டிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் தான். முக்கியமாக இந்த ஐடிபிஐ ஜாம் நான் இதுக்கு முன்னாடி வீடியோ கூட போட்டிருப்பேன். ஐடிபிஐ ஜாமில் ஒர்க் பண்ணுங்கள், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுக்கப்புறம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி எல்பிஓ நோட்டிஃபிகேஷன்லாம் அந்த மாதிரி பீப்புளுக்கு அவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அது. ஸோ அதனால் இப்போ இருக்கக்கூடிய ஐடிபிஐ ஜாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதுவுமே எழுதி உள்ளே போங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 18 months. ஸோ ஒரு என்னதுன்னா ஒரு 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் ஆஃபீஸர் லெவலில். எனி ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் ஆர்ஆர்பியில் இருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஆர்ஆர்பியில் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இது நீங்கள் அப்ளை பண்ணி எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போஸ்டிங் இருக்குது. எஸ், இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போஸ்டிங் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேங்க்குக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எழுதலாம். பட் ஹவவர் நீங்கள் ஆர்ஆர்பியில் இருந்தீங்கன்னா நல்லா செட்டில்டான ஒரு விஷயம், ஒரு இதாகவே இருக்கும். பட் இந்த ப்ரைவேட் பேங்க்ஸில் இருக்கீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொட்டாக் மஹிந்திரா பேங்க்கு, கரூர் வைசியா பேங்க்கு, இந்த மாதிரி ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் அதில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணி எழுதுங்க. இது உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் தான். ஆனால் நீங்கள் வந்து ஆஃபீஸர் லெவலில் இருக்கணும், 18 months எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சரி, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடுக்கு 65 வேக்கன்சி இருக்குது. ஸோ அதில் வந்து ஓபிசிக்கு 17, யூஆருக்கு வந்து 29. ஸோ மற்ற கேட்டகரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல வேக்கன்சி 65 அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு வேக்கன்சி. ஸோ போன தடவை வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஓபி எல்பிஓக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணாமல் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தீங்க, லைக் ப்ரைவேட் பேங்க்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தவங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணாமல் ஃபீல் பண்ணாதீங்க. அப்ளை பண்ணி அட்டன் பண்ணுங்கள். என்ன கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் போதும் இந்த மாதிரி இதுக்கெலாம். ஏன்னா உங்கள் சர்க்கிளில் இருக்கக்கூடிய காம்படிஷன் தான் இருக்கும். டெய்லி இந்த ப்ரைவேட் பேங்க்கில் போயிட்டு ஒர்க் பண்ணுற போது படிக்கிறதுக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு டைம் இருக்காது. ஸோ இந்த டைப் ஆஃப் பீப்புள் கூட தான் நீங்கள் கம்ப்ளீட்டே பண்ணுவீங்க. அதனால் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். நம்மளோட கைட்லையுமே பார்த்தீங்கன்னா இதுக்கான மார்க் டெஸ்ட் எல்லாமே உள்ளே இருக்குது. சரிங்களா? ஸோ அட்டன் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனாலுமே வந்துடும், அப்டேட் பண்ணிவிடுவாங்க. அந்த மார்க் டெஸ்ட்லாம் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு சீக்கிரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் இது கேட்கும். அதாவது எப்படின்னா உங்களோட 10th சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக மஸ்ட்டாக உங்களுக்கு கையில் தேவைப்பட்டிருக்கும். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஐபிபிஎஸ்சில் நீங்கள் அப்ளை பண்ணுற அதே விஷயங்கள் தான், லெஃப்ட் தம்பு, ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று பண்ணியிருக்காங்க, உங்களோட ரெஸ்யூமை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீஃப் ரெஸ்யூம், ஓகேங்களா? உங்களை பற்றின ரெஸ்யூம், நீங்கள் உங்களோட பேர், என்ன படிச்சிருக்கீங்க, உங்கள் காலேஜ் டீட்டெயில்ஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், உங்களோட பேங்க் ஒர்க் என்ன பண்ணீங்க, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுங்கள். உங்களோட ஐடி ப்ரூஃப், ஆதார் இல்லைனா பேன், இந்த மாதிரி ஐடி ப்ரூஃப். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ப்ரூஃப். ஸோ ஏஜ் ப்ரூஃப்க்கு நீங்கள் 10th சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணாலும் போதும், இல்லை டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இது பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் ஷீட், அதாவது ஐதர் உங்களோட கன்சாலிடேட்டட் சர்டிஃபிகேட் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். அண்ட் நீங்கள் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ஓசி வாங்கி அப்லோட் பண்ணால் போதும். இந்த இடத்துல நீங்கள் ரிசைன் பண்ணிட்டீங்க, ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்து ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்து ஆஃபீஸர் லெவலில் ஒர்க் பண்ணிவிட்டு ரிசைன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஐதர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இஃப் யூ ஹேவ் ரிலீவ் ஃப்ரம் எனி பேங்க், ஆர் கரண்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா என்ஓசி அப்லோட் பண்ணாலே போதும். என்ஓசி பேங்க்கில் வாங்கிட்டு அப்லோட் பண்ணால் போதும். அண்ட் உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட். ஸோ இந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம், சார் நான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்மெட்டில் இருக்குமா இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்குமா? ஸோ இந்த டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறது நான் என்ன சொல்லுவேன்னா, உங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த சர்டிஃபிகேட்டையும் அண்ட் ஓபிசி சர்டிஃபிகேட், நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மேக்ஸிமம் ஓபிசி சர்டிஃபிகேட் தான் கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் ஓபிசி கேட்டகரி தான் அங்கே இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஓபிசியை நீங்கள் அப்லோட் பண்ணாலே போதும். உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஓபிசி சர்டிஃபிகேட், அது கீழே தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இந்த பழைய எம்பளன் போட்டிருக்குல்ல அந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் அதையும் சேர்த்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். பட் மேக்ஸிமம் ஓபிசி நீங்கள் அப்லோட் பண்ணாலே போதும். சரிங்களா? ஸோ இந்த டீட்டெயிலாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் அப்ளை டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து April 20 வரைக்கும்
அப்ளிகேஷன் டேட் இருக்குது. ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ 65 வேகன்சி, இதை விட்டுறாதீங்க. சரி, ரெகுலர் பேங்கிங் ஆஸ்பிரண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்தில் ஒரு 2 நல்ல நோட்டிஃபிகேஷன் வருது, வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு LBO நோட்டிஃபிகேஷன் வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க, அதாவது வித்தவுட் நோ எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக LBO நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்குமே ரெகுலர் பேங்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் மந்தில் வர இருக்குது. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். நம்மளோட கோட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச், பிகினர்ஸ் பேட்சில் தான் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலுமே மறக்காமல் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னாலுமே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிலாம் இருக்குது, ஸோ அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணி படிங்க. ஏன்னா அடுத்தடுத்து அப்கமிங் நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வர இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஐயோன்ட்டு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா டைம் போயிடும். அதனால் இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட்டில் உங்களை வந்து பார்க்குறேன். எல்லாத்துக்குமே தேங்க்யூ, டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பாய்.